ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்க இந்த டிஸ்பிளே பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறத பத்தி. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் நான் கேட்டுக்கிறேன். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை கடமைக்கு பாக்குறவங்களும், இந்த வீடியோவை நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டு போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும், இந்த வீடியோவை பாதியா ஓட்டி போய் பார்த்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் தயவு செய்து இப்பவே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன் அப்படின்னா, இதுல நான் கொடுத்துருக்க ஒவ்வொரு டிப்ஸும் பல வகையா ரிசர்ச் பண்ணி ரொம்ப முக்கியமான ஒரு 8 டிப்ஸ் தான் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கிறேன். இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால நல்ல ஒரு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களால வளர்த்துக்க முடியும், படிக்கிற ஆர்வத்தையும் உங்களால வளர்த்துக்க முடியும், அது மட்டும் இல்லாம படிக்கிற முறைகளையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதைத்தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மேக்சிமம் என்னால ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்கி இந்த வீடியோவை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூவா பாருங்க. ரிமைனிங் உள்ளவங்க தயவு செய்து இப்பவே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஒரு படம் பார்க்கும் போது அந்த படம் மேக்சிமம் ஒரு 3 hours ஓடுமா? அந்த 3 hours ஓடக்கூடிய படத்தை வெளியில வந்து யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா இந்த படத்தோட கான்செப்ட் என்ன, இந்த படத்துல என்னென்ன முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்று இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அப்படியே நம்மளால சொல்ல முடியும். 3 மணி நேரம் பாக்குற ஒரு மூவிய உன்னால ஒரு 10 நிமிஷத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லும் போது, ஏன் உன்னால ஒரு 1/2 hour படிச்ச ஒரு சப்ஜெக்ட உன்னால சொல்ல முடியல? ஏன் அது உன் மனசுல நிக்க மாட்டேங்குது? ஒரு மனிதனுடைய ஆர்வம் எதுல அதிகமா இருக்குதோ அவனால அதை ஈஸியா கத்துக்க முடியும். அதே சமயம் ஒரு மனிதனுடைய ஆர்வம் எதுல கம்மியா இருக்குதோ அவனால தலையில நின்னாலும் அதை கத்துக்கவே முடியாது. படிக்கணும்னு சொல்லி ஒரு புக்கை ஓப்பன் பண்ணி உட்காரும் போது ஏன் உன்னால அதை படிக்க முடியல, ஏன் ஆர்வம் வர மாட்டேங்குது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம மனசு பல வகையான டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஏற்படுத்துது. நம்ம மனசுல பல வகையான டிஸ்ட்ராக்ஷன் வந்து உருவாகுது. அதுல முக்கியமான டிஸ்ட்ராக்ஷன் என்ன பாத்தீங்க அப்படின்னா மொபைல் அடிக்ஷன். சர்வே படி 90 கிட்ஸை விட 2K கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப ஆர்வம் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது எதனால சொல்றாங்க அப்படின்னா, இப்ப 2K கிட்ஸ் எல்லார் கையிலயும் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் போன் ஒன்று வந்துருச்சு. 90 கிட்ஸ் வந்து யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்களும் யூஸ் பண்றாங்க. ஆனா அவங்க படிக்கும் சமயத்துல அந்த அளவுக்கு ஒரு மொபைலோட தாக்கம் அதிகமா இல்ல, குறைவாகத்தான் இருந்துச்சு. ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா எல்லார் கையில வந்து பாத்தீங்கன்னா மொபைல் போன் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த மொபைல் போன்ல நம்ம எந்த அளவுக்கு டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த நாட்களை நம்ம வேஸ்ட் படுத்துறோம் அப்படின்னு அர்த்தம். அதிகமா இளைஞர்களும் சரி மாணவர்களும் சரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் எதுவும் பாத்தீங்க அப்படின்னா பப்ஜி அப்படிங்கிற கேம். இது மட்டும் கிடையாது, ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லி அனதர் ஒரு கேம். அதிக நேரத்தை வீணடிக்கிற ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம், 2 பிளாட்ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு பப்ஜி அண்ட் ஃப்ரீ ஃபயர். இது ஒரு மொபைல் அடிக்ஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கா வகிக்குது. சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூடியூப் அப்படிங்கிற அனதர் பிளாட்ஃபார்ம்ல அவங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இது எல்லாமே வந்து நான் சொல்லப்பா, சர்வே படி சொல்லியிருக்காங்க, சர்வே எடுத்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதை வந்து நான் ஒரு ஷேர் பண்றேன். யூடியூப்ல அது ஜியோ சிம் அப்படிங்கிற ஒரு சிம் வந்ததுக்கு அப்புறம் கணக்கில் அடங்காத டைம் வந்து எங்க வேஸ்ட் பண்றோம் அப்படின்னா யூடியூப்ல வேஸ்ட் பண்றோம். சார் நீங்களும் யூடியூப்ல தான் சார் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. யூடியூப்ல பயனுள்ள தகவல்களும் இருக்குது, பயனற்ற தகவல்களும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைலை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணணும். இந்த மொபைல் அடிக்ஷன் வந்து நீங்க வெளில வரணும். மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய டைமிங்கை குறைக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்குங்கிற ஒரு ஆர்வத்தை உங்களால் வளர்த்துக்க முடியும். எக்ஸாம்லயே உங்களால ஈஸியா பாஸ் பண்ண முடியும். உங்க லைஃப்லயே வந்து நீங்க செட்டில் ஆக முடியும். இதுதான் வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது. இப்போ ஒவ்வொரு டிப்ஸா பார்க்கலாம். இப்போ நீங்க இந்த சார் நீங்க சொல்ற மாதிரி நான் மொபைல அவாய்ட் பண்ணிட்டேன் சார், ஸோ மொபைல் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டேன், நான் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு மைண்ட் செட்ல வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய டிப்ஸ், இந்த 8 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முதல் டிப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, எப்படி ஒரு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு பேட்டும் ஒரு பாலும் முக்கியமோ அதே மாதிரி படிக்கிறதுக்கு மெட்டீரியல்ஸும் புக்கும் வந்து ரொம்ப முக்கியம். இதை முதல்ல கலைப்படிக்குங்க. இதுதான் டிப்ஸ் நம்பர் 1. ரெண்டாவது விஷயம், நீங்க படிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரூம் வந்து ரெடி பண்ணிக்கீங்க. எது உங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதியா இருக்குமோ, நாய்ஸஸ் இருக்கக்கூடாது, எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, யாரும் எந்த தொந்தரவும் பண்ணாத அளவுக்கு ஒரு ஸ்டடி ரூம் வந்து உருவாக்கிங்க. சார் எங்க வீட்டுல வந்து ரொம்ப ஏழை சார், நான் வந்து ரொம்ப ஏழை, எங்களுக்கு எப்படி சார் உங்களுக்கு தனிப்பட்ட ரூமே எங்களுக்கு கிடையாது, அப்ப எப்படி சார் நாங்க படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூம் இருந்தா தான் படிக்கணும்னு தேவை கிடையாது. அமைதியான ஒரு பிளேஸ்ல வந்து உட்காந்துக்குங்க. அந்த பிளேஸ்ல வந்து யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் வந்து தேர்ந்தெடுத்து அந்த பிளேஸ்ல ரெகுலரா வந்து உட்கார்ந்து படிக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டப்பை வளர்த்துக்குங்க. அதுக்காக ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு பிளேஸை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து எந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்குமோ அந்த பிளேஸை தேர்ந்தெடுத்து அந்த பிளேஸ்ல மட்டும் எப்பவும் டெய்லி வந்து உட்கார்ந்து படிக்கிற மாதிரி ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்குங்க. இதுதான் டிப்ஸ் நம்பர் 2. தேர்ட் டிப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டைம் டேபிள்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு, படிக்கிற இடத்த சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி படிக்க போறோம், என்ன படிக்க போறோம் அப்படிங்கறத வந்து
டைம் டேபிள்ல நீங்க போட்டு வச்சிருக்கணும். 4th டிப்ஸ்ல நம்ம டிப்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி மேல ஒண்ணு சொல்லியிருக்கேன் பாருங்க, டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்க ஸ்கூல்லயும் சரி உங்க காலேஜ்லயும் சரி டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள், நல்லா ஹை ஸ்கோர் வாங்கக்கூடிய மாணவர்கள். அவங்க ஒரு நாளைக்கு படிக்கிறதுக்காண்டி எத்தனை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 4 ஹவர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 5 ஹவர்ஸ் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க படிக்கிறதுக்காண்டியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சார் 4 மணி நேரம் இருந்து 5 மணி நேரம் படிக்கணுமா சார், எப்படி சார் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் படிக்க முடியும். இந்த 2 மந்த்ல நான் சொல்லியிருக்க மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு டாப்பர் ஸ்டூடெண்டா உருவாக முடியும். உங்களாலேயும் ஒரு 4 to 5 ஹவர்ஸ் கண்டிப்பா டெய்லி இன்ட்ரெஸ்டோட படிக்க முடியும். படிக்கும் ஆர்வம் இல்லாம இருந்தாலும் படிக்கும் ஆர்வத்தை வளர்த்துக்கிறதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ண போறீங்க. சோ முதல்ல ஒரு 15 மினிட்ஸ் படிக்கிறதுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் விடுங்க. அடுத்து திரும்ப ஒரு 15 மினிட்ஸ் படிக்க ஆரம்பிங்க. சோ இந்த மாதிரி ஒரு டேக்கு ஒரு 15 மினிட்ஸ் அண்ட் 5 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு படிக்கணும். முதல்ல 2 மணி நேரம் படிக்க ஆரம்பிங்க ஒரு நாளைக்கு. செகண்ட் மந்த் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த்ல நம்ம 15 மினிட்ஸ் படிக்க ஒதுக்கணும். செகண்ட் மந்த்ல 30 மினிட்ஸ் ஒதுக்க ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் 15 மினிட்ஸ் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்வம் வந்துடும். அப்புறம் 30 மினிட்ஸா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. எடுத்தோடனே 1 ஹவர் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. 30 மினிட்ஸ் படிங்க, 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுங்க, திரும்ப 30 மினிட்ஸ் படிங்க. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி 4 ஹவர்ஸ்க்கு நீங்க இந்த டைம் டேபிள் போட்டு அதை பிராக்டிஸ் பண்ணி பண்ணுங்க. இந்த 2 மாசம் நான் சொல்லியிருக்க மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிக்கும் ஆர்வம் உங்களுக்கு வந்துடும். படிக்க ஆர்வம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க படிச்சது எல்லாமே மனசுல பதிய ஆரம்பிச்சிடும். எப்படி ஸ்டார்டிங்ல 3 மணி நேரம் பாக்குற பிலிம் ஒரு 10 மினிட்ஸ்ல உங்களால சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் நீ படிக்கும் போது அப்படியே உங்க மனசுல கேப்சர் ஆகிட்டே இருக்கும். உங்க எக்ஸாம் பாஸ் ஆகிறது மட்டும் இல்லாம ஹை மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். இதுதான் டிப்ஸ் நம்பர் 4, ரொம்ப இம்பார்ட்டன்டான டிப்ஸ். டிப்ஸ் நம்பர் 5 பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க படிக்கிறீங்க, நீங்க மேக்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க, ஒரு அக்கௌண்ட் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க, ஸோ இல்ல ஒரு இங்கிலீஷ் ஸ்டூடெண்டா கூட இருக்குங்க, ஒரு கிராமர் டவுட் கொடுது. ஸோ இப்ப பார்க்கும்போது ஒரு டவுட்ஸ் கண்டிப்பாக சந்தேகம் வராம ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்காது. ஸோ டவுட் வருது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த நாள் போய் டீச்சர்ஸ்டையோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்டையோ அந்த டவுட்டை கேட்டு அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணிக்கங்க. இது டிப்ஸ் நம்பர் 5. டிப்ஸ் நம்பர் 6 பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க படிச்சிருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க டவுட் கேட்டு கிளியர் பண்ணியாச்சு. உங்களை நீங்களே என்ன பண்ணா டெஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணணும். இப்போ உங்க காலேஜ்லயும் சரி உங்க ஸ்கூல்லயும் சரி என்னன்னா எக்ஸாம் நடத்துறாங்களா, அந்த எக்ஸாம் எதுக்கு நடத்துறாங்க, நீங்க படிச்சிருக்க அளவை செக் பண்றதுக்காண்டி இந்த எக்ஸாம் நடத்துறாங்க. நீங்க அதை ரிவைஸ் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காண்டி எக்ஸாம் நடத்துறாங்க. அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க படிச்ச விஷயங்களை நீங்களே வீட்டுல நீங்களே கொஸ்டின் எடுத்து இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின் எடுத்து தர சொல்லி நீங்களே உங்களை ஒரு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி பாத்துட்டீங்க அப்படின்னா அப்ப நம்ம இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கோம், இப்ப நம்ம இன்னும் எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் டிப்ஸ் நம்பர் 6. டிப்ஸ் நம்பர் 7 பாத்தீங்க அப்படின்னா ரிவார்ட் யுவர் செல்ஃப். இப்ப நீங்க மார்க் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 30 மார்க் வாங்கிருக்கீங்க வச்சுக்கலாம், ஒரு 100 மார்க் 30 வாங்கிருக்கீங்க. அப்போ நீங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் நம்ம லோ ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப 30 மார்க் வாங்குறது 50 மார்க் எய்ம் வைப்பீங்க. 50 மார்க் எய்ம் வச்சு இப்ப 70, 80 வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். அப்ப உங்களை நீங்களே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டைம் அப்ரிசியேட் பண்ணிக்கணும், ரிவார்டு கொடுத்துக்கணும். பரவாயில்ல, நல்லா படிச்சிருக்கா, நல்லா தெரியுடா, கண்டிப்பா உன்னால எக்ஸாம் நல்லா பண்ண முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் உங்களை நீங்களே பண்ணிக்கணும். உங்களுக்கு நீங்களே ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கணும். இதுதான் டிப்ஸ் நம்பர் 7. டிப்ஸ் நம்பர் 8 பாத்தீங்க அப்படின்னா டேக் ரெஸ்ட். நல்லா தூங்கணும். 8:30க்குள்ள உங்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க படிக்க வேண்டியெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு 9 o'clock என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா படுத்து தூங்கணும். மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த டைம்ல உங்க மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி வேலைகள் எதுவுமே பண்ணக்கூடாது. கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும். இது எல்லாத்தையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபாலோ பண்ற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் உங்க லைஃப்ல அச்சீவ் பண்ணுவீங்க. எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி உங்களால ஹை மார்க் என்னால எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல சார் எப்படி சார் பாஸ் பண்ணுவது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நீங்க கேட்காத ஒரு ஆளா நீங்க உருவாவீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நான் சொல்லிக்க 8 டிப்ஸே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க லைஃப் மாறும், லைஃப் சக்சஸ் ஆகும், வாழ்க்கையில முன்னேறலாம். இந்த வீடியோ பற்றிய உங்களுக்கு கருத்துக்களையும் இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. புதுசா யாராவது வந்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா சேரும். ஓகே, தேங்க்யூ.